தமிழகத்தில் முருகன் அரசியல் தீவிரமாக இருக்கிற வேளையில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருத்தணி சட்டப்பேரவை தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி, பொதட்டூர்பேட்டை, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை, கேஜி கண்டிகை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் தொகுதியோட அடையாளமா இருக்கு. கோடையில வெயில் கொளுத்தும் தொகுதியில கரும்பு, நெல், பூக்கள் சாகுபடின்னு விவசாயம் மற்றும் நெசவு தொழில் மக்களோட பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவில் தொகுதியில 1,25,051 ஆண் வாக்காளர்கள், 1,27,078 பெண் வாக்காளர்கள், 25 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,52,154 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் 6 முறை அதிமுகவும், 3 முறை திமுகவும், காங்கிரஸ் 2 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தமிழரசு கழகம், சுயேட்சை, பாமக, தேமுதிக தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. திருத்தணியில 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் அரக்கோணம் முன்னாள் எம்பியும் 2006 திருத்தணி தொகுதி MLAவாக இருந்த கோ அரியும், திமுக சார்பில் S சந்திரனும் போட்டியிட்டாங்க. தேர்தலில் 1,20,314 வாக்குகளை வாங்கின சந்திரன் ஜெயிச்சாரு. 91,061 வாக்குகளை வாங்கியிருந்த அரி தோல்வியை தழுவினாரு. தொகுதியை அதிமுக கிட்ட இருந்து திமுக பறிச்சது. இப்போ தொகுதியை தக்க வைக்க திமுகவும், விட்டதை பிடிக்க அதிமுகவும் தீவிரம் காட்ட தொகுதியில யார் யார் போட்டியிட போறாங்கன்ற எதிர்பார்ப்போட களம் நகர்கிறது. இப்போ தேர்தல் நெருங்க தங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு திருத்தணி தொகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம். முருகர் கோயிலுக்கு போகின்ற, அதாவது வாகனங்கள் செல்லக்கூடிய பாதை ஒரே பாதையா தான் இருக்குது. அதை மாற்று 2 பாதையா அமைச்சு கொடுத்தா, போறதுக்கு ஒரு பாதையாகவும் வரத்துக்கு ஒரு பாதையாகவும் அமைச்சு கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதனால கூட்ட நெரிசல் ஏற்படுது, ஆக்சிடென்ட் ஆகுது. இதெல்லாம் தடுக்கணும்னா மாற்று வழி பாதை ஏற்படுத்தி தரணும். திருவள்ளங்காட்டில் இருக்கக்கூடிய திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, அந்த சர்க்கரை ஆலை எம்ஜிஆர் காலத்தில் பேரம்பாக்கம் சண்முகம் MLAவா இருக்கும் போது நிறுவப்பட்ட அந்த ஆலை புனரமைக்க வேண்டும். புதிதாக புனரமைத்து செய்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, திருவள்ளங்காடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கரும்புகள் எல்லாம் அங்கே அரைக்கும். 40 வருஷத்துக்கு மேல இருக்கு. அது பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய டிராபிக் ஜாமுக்கு உள்படுது. ஆக புது பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா கட்டும் பணி மிக விரைவில் நடப்பதாக சொல்லுகிறாங்க. எப்ப திறக்க போறாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த என்னன்னா திருத்தணிக்கு தேவை புதிய பஸ் ஸ்டாண்ட், அது உடனே திறந்தாகணும். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில அதிக அளவில் நெல் சாகுபடி செய்கிறோம். பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை, கேஜி கண்டிகை இங்குள்ள விவசாயிகள்லாம் உயர் ரக நெல் சாகுபடி செய்கிறோம். பாப்பட்லா, பொன்னி, குண்டு நெல் இவை அனைத்தும் பயிர் செய்வதற்கு போதிய அளவு எங்களுக்கு விற்பனை செய்வதற்கு குடோன் அமைச்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.